friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல விநாயகருக்கு வீட்லயே கொடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கார்ட்போர்ட் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோம் ஷீட்டை அதே கார்ட்போர்ட் சைஸ்க்கு கட் பண்ணி அதுக்கு மேல ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஃபோம் ஷீட் மேல கொஞ்சம் கலர் பீட்ஸ் டெக்கரேஷனுக்காக ஒட்டிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீட்ஸ் அப்புறம் சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் வச்சு ஒட்டி டெக்கரேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 6 பார்ட்டா பிரிச்சு ஸ்டோன் லேஸ் ஒட்டிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்டோன் லேஸ் இல்லைன்னா ஃபேப்ரிக் யூஸ் பண்ற எந்த லேஸ் வேணாலும் நம்ம இதை டெக்கரேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைட்ல எக்ஸஸா இருக்கிற லேஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி கோல்டன் பீட்ஸ் அங்கங்க ரேண்டமா ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கு பிறகு இப்போ கிளிட்டர் ஃபோம் ஷீட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சைடு மட்டும் ஜிக்ஸாக்கா இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்டோட சைஸ் அந்த சர்க்கிளை சுத்தி நம்ம ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா கட் பண்ணி முடிச்சிட்டு அந்த சர்க்கிளை சுத்தி நாம இப்போ ஒட்ட போறோம். இந்த மாதிரி ஃபுல்லா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இது ஃபுல்லா ஒட்டி முடிச்சதுக்கு பிறகு சென்டர்ல அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு கலர் பேப்பர்ல சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ அம்பர்லாவோட டாப் பார்ட் செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக பீட்ஸ் உள்ளன் த்ரெட்ல கோத்துக்கலாம். இந்த மாதிரி 6 பீஸ் ரெடி பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாப்ல சுத்தி கீழே ஹேங் ஆகுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்பதான் பார்க்கறதுக்கு ஒரு கொடையோட லுக் கிடைக்கும். இப்போ அந்த கொடைக்கு நடுவில் ஸ்டெம் இருக்கும் இல்லையா, அது பண்ணுவோம். இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணி அதில் அக்ரைலிக் பெயிண்ட் பிங்க் கலர் அடிச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃபோம் ஷீட்டை இந்த மாதிரி லென்த்துக்கு கட் பண்ணி அதை இந்த ஸ்டிக்கோட கார்னரில் 2 கார்னர்லையுமே மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டேபிளா நிக்கிறதுக்காக ஒரு வாட்டர் பாட்டிலோட கேப் எடுத்து அந்த கேப்ல உள்ள ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ டெக்கரேஷனுக்காக நம்ம செஞ்சு வச்சிருக்க பீட்ஸை 6 பார்ட்லயும் அங்கங்க தனித்தனியா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு அகைன் கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல இந்த மாதிரி லென்த்தா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க அந்த ஸ்டெம்மை சுத்தி ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ பார்க்கறதுக்கு அந்த நியூஸ் பேப்பர் தெரியாது, ஒரு நல்ல லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி அந்த ஸ்டெம்மை ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். இப்போ அந்த வாட்டர் பாட்டிலோட கேப் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிட்டு வெளியில இருந்து உள்ள ஒரு கட் கொடுத்து சின்னதா ஒரு ஹோல் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அந்த ஸ்டெம்ல உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வாட்டர் பாட்டிலோட கேப் தெரியாத அளவுக்கு ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம்.
இப்போ இந்த ஸ்டெம்மோட இன்னொரு கார்னரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அம்பர்லாவோட சென்டர் பார்ட்டில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இப்படி ஒட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருக்கு வீட்லேயே அழகாக ஒரு கொடை ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.